கட்டுமான பகுதியில் கிரேன் விழுந்தது, 3 தொழிலாளர்கள் மரணம். வீட்டிற்கு முன் வாகனத்தில் மோதி 5 வயது சிறுவன் பலி. வர்த்தக மையத்தில் கைகலப்பு, 16 இளைஞர்கள் கைது. மலேசியா ஜாத்ரா செயலியில் பதிவு செய்ய தவறிய 2 சகோதரர்களுக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். மாநிலம் கடந்த பயணங்களால் இதுவரை 3170 கோவிட்-19 தொற்று சம்பவங்கள். பர்சியாரன் அலாம் டமாய் புஞ்சக் பன்யான் நெடுஞ்சாலை பகுதியின் கட்டுமான பகுதியில் கிரேன் ஒன்று கார் மீது விழுந்ததில் குத்தகை தொழிலாளர்களில் 3 மரணமடைந்தனர். அந்த காரின் ஓட்டுநரான மலேசியர் கடும் காயத்திற்கு உள்ளானார். கட்டுமான பகுதியில் 120 மீட்டர் உயரத்திலிருந்து கிரேன் கீழே விழுந்த சம்பவத்தில் 2 குத்தகை தொழிலாளர்கள் இறந்தனர். கிரேனில் சிக்கிக்கொண்ட மற்றொரு தொழிலாளரும் மரணமடைந்தார். இன்று காலை மணி 8:45க்கு நிகழ்ந்த அந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து சொராஸ், துன் ரசாக் மற்றும் ஹங்துவா தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 25 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என கோலலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சுங்கைபிசி உலுக்லாங் நெடுஞ்சாலையில் இவ்வாண்டு நிகழ்ந்த 2வது விபத்து இதுவாகும். முகம்தான் உங்களின் முகவரி. அது பளிச்சுன்னு மாசு இல்லாம பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டாமா? வாங்குங்கள் சைலஜாஸ் பிரைட்னிங் செட். இதில் சைலஜாஸ் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ், பிரைட்னிங் சீரம் மற்றும் விட்டாசி பிரைட்னிங் கிரீம் உள்ளது. உங்கள் முகத்தை பொலிவாக மாசு இல்லாமல் நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க இப்பொழுதே வாங்குங்கள் சைலஜாஸ் பிரைட்னிங் செட். வர்த்தக மையத்தில் ஏற்பட்ட கைகலப்பில் 16 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கோலலம்பூரில் உள்ள வர்த்தக மையத்தில் வேப் எனப்படும் மின் சிகரெட்டுகளுக்காக அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டனர். அந்த சம்பவம் சமூக வலைதளங்களிலும் வைரலானது. 13க்கும் 25 வயதுக்கும் இடையிலான அந்த சந்தேக பேர்வழிகள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மின் சிகரெட் புகைத்ததைத் தொடர்ந்து அந்த இளைஞர்களில் ஒருவர் மயங்கி விழுவதற்கு முன் போதையில் இருந்தபோது அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஜைனல் அப்துல்லா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதோ வந்துவிட்டது வணக்கம் மலேசியா செயலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றே பதிவிறக்கம் செய்யுங்கள். கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இலவசமாக கிடைக்கும். வீட்டிற்கு முன் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவனை SUV வேன் மோதியதைத் தொடர்ந்து அச்சிறுவன் உயிரிழந்தார். இந்த துயரச் சம்பவம் பட்டவர்ட் கம்போங் தொக்சானியில் அச்சிறுவனின் இல்லத்திற்கு அருகே நிகழ்ந்துள்ளது. 32 வயது பெண் ஒருவர் ஓட்டிச் சென்ற டொயோட்டா ஃபார்ச்சுனர் வேன் மோதியதைத் தொடர்ந்து முகமது அகில் அமார் இஸ்மாயில் என்ற சிறுவன் கடுமையான காயத்திற்கு உள்ளானார். உடனடியாக அப்பெண் அச்சிறுவனை சப்ராங் ஜெயா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். சிகிச்சை வழங்குவதற்கு முன்னதாகவே முகமது அகில் மரணமடைந்ததாக வட சப்ராங் பிராய் மாவட்ட போலீஸ் தலைவர் நூர்சைனி முகமது நூர் தெரிவித்தார். இதனிடையே வீடமைப்பு பகுதியில் குடியிருந்தாலும் வீட்டிற்கு முன் உள்ளே சாலையில் பிள்ளைகள் சைக்கிள் ஓட்டும்போது பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என நூர்சைனி முகமது கேட்டுக் கொண்டுள்ளார். குவாந்தான் தலோக் சம்படாக்கில் அங்காடி உணவு கடைக்கு சென்ற 2 சகோதரர்களுக்கு மலேசியா ஜாத்ரா செயலியில் பதிவு செய்ய தவறியதற்காக 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த உணவகத்தில் போலீஸ் நடத்திய சோதனையில் அந்த சகோதரர்கள் உட்பட 18 முதல் 61 வயதிற்குட்பட்ட 7 தனிப்பட்ட நபர்கள் முறையான SOPயை பின்பற்ற தவறியதற்காக அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நோர் யூசுப் அலி இதனை தெரிவித்தார். இந்த 7வரில் வாடிக்கையாளருக்கான விவரங்கள் எழுதுவதற்கான குறிப்பு புத்தகம் வைக்க தவறிய மற்றும் வாடிக்கையாளரின் விவரங்களை பதியாமல் அவர்களை உள்ளே விட்ட அங்காடி கடை உரிமையாளருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதாக முகமது நோர் யூசுப் கூறினார். இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி மாநிலம் கடந்து மேற்கொண்ட பயணங்களால் 3170 கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. மாநிலம் கடந்து மேற்கொண்ட பயணங்களால் கடாவில் இதுவரை 714 தொற்று சம்பவங்களும், பேராக்கில் 582 சம்பவங்களும், நகரி சம்பிலானில் 370 சம்பவங்களும் பதிவாகி இருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஷி டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மாநிலம் கடந்து பரவும் கோவிட்-19 வைரஸ் தொற்று இல்லாத பகுதிகளுக்கும் பரவுவதுடன் சுகாதார ஆபத்து அதிகமுள்ள முதியவர்களையும் சிறார்களையும் பாதிக்கும் என நூர் இஷாம் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் நாட்டில் 3ஆம் கட்டமாக கோவிட்-19 வைரஸ் பரவ தொடங்கியதிலிருந்து மாநிலம் கடந்து பயணித்தவர்களால் ஏற்பட்டிருக்கும் கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. ஆக கடைசியாக நாட்டில் மாநிலம் கடந்து மேற்கொள்ளப்பட்ட பயணத்தால் திரங்கானுவில்
தர்செட் கோவிட்-19 தொற்று மையம் அடையாளம் காணப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கி மாநிலம் கடந்து மேற்கொள்ளப்பட்ட பயணங்களால் மொத்தம் 31 கோவிட்-19 தொற்று மையங்கள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில் பஹாங்கில் தெம்போக் மம்பாகா, திரங்கானுவில் தெம்போக் புக்கிட் பசி, சரவாக் சிபுவில் பாசாய் ஆகிய 3 தொற்று மையங்களில் கோவிட்-19 வைரஸ் சம்பவங்கள் இன்னும் பதிவாகி வருகின்றன. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன். This news powered by JP Global Engineering.